ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இப்போ இஞ்சி பூண்டு பேஸ்ட்டை எப்படி ரொம்ப நாள் ஸ்டோர் பண்ணி வைக்கலாம், கெட்டு போகாமல் எப்படி வச்சுக்கிறதுன்னு பார்க்கலாம். பூண்டு வந்து ஒரு 1/4 கிலோ கிட்ட நல்லா உரித்து எடுத்து வச்சுருக்கேன். அப்புறம் இஞ்சி வந்து 1/4 கிலோவுக்கு கொஞ்சம் கம்மியாக எடுத்துக்கோங்க. எப்போவுமே பூண்டு கொஞ்சம் அதிகமாக இருக்கணும். இப்போ நம்ம எடுத்து வச்ச பூண்டை இதில் போட்டுக்கலாம். இப்போ இஞ்சியை சேர்த்துக்கலாம். இஞ்சி வந்து தோல் சீவிட்டு கழுவிட்டு அப்புறம் கொஞ்சம் துணியில் வச்சு தொடச்சிக்கோங்க. தொடச்சிட்டு ஈரம் இல்லாமல் அப்புறமா ஆட் பண்ணிக்கோங்க. இதில் கல்லுப்பு 1/2 ஸ்பூன் அப்படி ஆட் பண்ணிக்கோங்க. இந்த அளவுக்கு 1/2 ஸ்பூன் கரெக்டாக இருக்கும். ஒரு 3 ஸ்பூன் கிட்ட நம்ம யூஸ் பண்ணுற ஆயில், குக்கிங் ஆயில் ஆட் பண்ணிக்கோங்க. நான் இன்றைக்கி கடலெண்ணெய் தான் ஆட் பண்ணுறேன். 3 ஸ்பூன் ஆட் பண்ணிக்கோங்க போதும். எடுத்துக்கலாம். இப்போ இதை அரைச்சி எடுத்துக்கலாம். இப்போ நம்ம அரைச்சி எடுத்தாச்சு. அவ்வளோதான், தண்ணி ஊற்றாமல் இதே மாதிரி அரைச்சி எடுத்துக்கோங்க. இதை ஒரு கண்ணாடி பாக்ஸில் போட்டு ஸ்டோர் பண்ணி வச்சுக்கிட்டிங்கன்னா எவ்வளோ நாள்னாலும் கெட்டு போகாமல் இருக்கும். இப்போ இதை இந்த மாதிரி பாக்ஸில் போட்டு ஸ்டோர் பண்ணி வச்சிட்டோன்னா எவ்வளோ நாள்னாலும் கெட்டு போகாமல் அப்படியே இருக்கும்.